இப்ப எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. பிரியா வருவான்னு கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்தது. உன் ஓட்ட வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இங்கேயும் புயல கிளப்பி விட்டுட்ட. இனிமே அந்த பிரியா என் பிள்ளைய பாக்குறதுக்கு எப்படி வருவா? அவன் கதி அதோ கதிதான். ஐயோ, நான் என்ன வேணும்னாடி செஞ்சேன்? ஏதோ ஞாபக மறதியில உளறி தொலைச்சிட்டேன். இத பாரு, நீ ஒன்னும் புலம்பாத. நான் கும்பிடுற அந்த காமாட்சி ஏதாவது ஒரு வழியை காட்டுவா நிச்சயமா. பிரியா, ஆண்டி, நீங்க பேசினது எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க ஸ்னேகா அன்னைக்கிட்டே பேசியிருக்கலாம்ல. அதான் நீ ஒரு தடவை வந்து அன்னைக்கு சரியா வேலைக்கு ஆகலையேம்மா. அம்மா, நீ வந்துட்டு போனப்புறம் என் பேர முகமே பளிச்சுட்டு ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சுமா. நீ வந்தா அவன் நிச்சயம் குணமாயிடுவாம்மா. பிரியா, எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் ஞாபகம் மறதி வேற. அதான் நீ வந்ததை அவங்க வாய் தவறி வளரிட்டாங்க. பரவாயில்ல ஆண்டி, என்னைக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். அப்பா இருந்தாதான் ரொம்ப பயமே. அப்பாதான் இப்போ இல்லையே. அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன் எப்படியாவது. நீங்க பயப்படாதீங்க ஆண்டி. நிச்சயமா பயப்பட வேண்டாம்ல. சாரி பிரியா. பரவாயில்ல ஆண்டி, துவாரகேஷ் அண்ணனுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். அது என்னையும் ஸ்னேகானையும் கண்டிப்பா காப்பாத்திடும். நீங்க கவலையே பட வேண்டாம். இப்பதான் எனக்கு நிம்மதியாவே ஆச்சு. சரிங்க ஆண்டி, நான் ரொம்ப நேரம் இங்க இருந்து பேச முடியாது. ஸ்னேகானிய கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அவங்க வரட்டும், அவங்க கிட்ட நான் கலந்து பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். சரியா? நிச்சயமா? நிச்சயமா ஆண்டி. இது போதும். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். நான் சொல்லல அப்பாடா, நான் கும்பிடுற காமாட்சி நல்ல வழி காட்டுவான்னு சொல்லி. வாமா போலாம். ராஜி, டிவி ஆன் பண்ணுமா. மினிஸ்டர் போன் பண்ணாரு. முத்துலட்சுமி ஏதோ டிவில இன்டர்வியூ கொடுக்கறாளாம். ரிப்பீட்டடா அதை போட்டுட்டே இருக்காங்களாமே. இந்த ஹாஸ்பிடலுக்கு கஸ்தூரி மேடம் தான் ஓனரா? அதுக்கு அப்புறம் தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களாமே. அப்படிலாம் இல்ல, கஸ்தூரி இங்க வேலை பார்த்தாங்க. ரொம்ப நல்லவங்க, சின்சியரானவங்க, ரொம்ப டெடிகேட்டட். பாவம், அவங்க இறந்துட்டாங்க. இந்த இன்டர்வியூ மூலமா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இது என்னோட ஹாஸ்பிட்டல், முத்துலட்சுமியோட ஹாஸ்பிட்டல். இதுதான் உண்மை. இது வேற ஒருத்தரோட ஹாஸ்பிட்டல்னு தப்பான வதந்தி ஜனங்க மத்தியில பரவி இருக்கு. நான் நிறைய சோஷியல் சர்வீஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். அதுல முக்கியமான விஷயமா நான் இப்ப எடுத்துக்கிட்டது இந்த தாம்பரம் ஆதரவற்றோர் இல்லம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்னேகா. என்னன்னு இது அக்கிரமமா இருக்கு? உன் ஹாஸ்பிட்டல், உன் பொண்டாட்டி. இவனுமா அவ ஹாஸ்பிட்டல் மாதிரி பேசிட்டு இருக்கா? அது கூட பரவாயில்லம்மா. அதைத்தானே அவ ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்கா. சொல்லிட்டு போட்டோம். ஆனா என் கஸ்தூரியோட போட்டோவை மீடியால காட்டுறதுக்கு அவளுக்கு என்னமா உரிமை இருக்கு? அண்ணே, அது ராகவன் வீட்ல இருந்தது. ஸ்னேகா கொண்டு வந்து மாட்டிருப்பா. இருந்தாலும் அது தப்பு தானம்மா. ஏன் அனுமதி இல்லாம என் மனைவியோட போட்டோவை எப்படி அவ மீடியால காட்டலாம்? இத உன் பொண்ணு கிட்ட கேட்டா வியாகியானம் பேசுவா. ஏன் அம்மா ஏன் போட்டோன்னு சொல்லுவா. ஸ்னேகாவை திருத்தவே முடியாதுன்னு. ச்சே, இப்படி ஒரு காரியத்தை இந்த பொண்ணு பண்ணிருக்கே. ச்சே, என் குடும்பத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. என் மக ஸ்னேகா உன் வீட்டுல வாடறா. அவ உனக்கு கிடைக்க மாட்டா. ரத்த பாசம் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கும். சார், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? இல்லம்மா, படுத்துட்டே இருக்கிறது போர் அடிக்குது. அதான் சும்மா இப்படி வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேப்லெட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு சார். ஷாம் சார் வந்தோடனே நீங்க கிளம்பலாம். ஹாஸ்பிட்டல் பில்லு ஷாம் சார் பே பண்ணிட்டார். எவ்வளவு ஆச்சு? 1,00,000 அவரே கேட்டுக்குங்க சார். வாங்கண்ணா, கிளம்பலாம். என்ன பாக்குறீங்க? ஓ, ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்ப உங்களுக்கு மனசு இல்லை அப்படித்தானே?
எவ்வளவுன்னு சரியா தெரியல. ஆனா பரிச்சயம் இல்லாத எனக்காக யாரு என்னன்னு கூட கேட்டுக்காம ரொம்ப பெரிய மனசு தம்பி உனக்கு. நீங்க தான் யாருன்னு எனக்கு தெரியுமே. ராகவன், ரிட்டையர்ட் ஏஜஸ் ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட். நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஒரே ஒரு பதில் உதவி தான் தேவை. தயவு செஞ்சு சொல்லுங்க, செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டு அட்ரஸ் வேணும். தரமாட்டேன்னு நீங்களே சொன்னீங்க. ஆனா ராத்திரி பூரா யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றது சரின்னு படலண்ணா. என்ன இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவங்க, மனைவி, பசங்க, பொண்ணுங்க எல்லாரும் இருப்பாங்க. ஏன் பேரம் பேத்திங்க கூட நிச்சயம் இருப்பாங்க. நீங்க காணாம துடிச்சு போயிருப்பாங்க. உங்களை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருப்பாங்க. நாளைக்கு யாராவது என்ன வந்து கேள்வி கேட்டா நான் என்னன்னா பதில் சொல்லுவேன்? என்ன மீறி உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஒருவேளை உங்களை காணாம உங்க குடும்பத்துல ஏதாவது விபரீதம் நடந்திருக்கலாம். ஐயோ, நம்ம பக்கத்துல இருந்தோமே, தடுத்திருக்கலாமேன்னு ஒரு நாள் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தோணும். அதுக்கு காரணம் நான் ஆயிடக்கூடாது இல்லையா? இந்த விபரீத விளையாட்டு தேவையான ஷாம், பலருடைய விபரீத விளையாட்டுக்கு நான் பலிகடா ஆயிட்டேங்கிறது தான் உண்மை. நீங்க கேட்காமலேயே என் மனசை விட்டு என் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சொல்லலையா? என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது. அவங்க எல்லாரும் என் தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னு குடும்பம் மேல இவ்வளவு கசப்பு உங்களுக்கு? நான் வாங்கின அடிகள், பட்ட அவமானங்கள் அப்படி. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு. இங்க பிரச்சனைகளே குடும்பம். ஒவ்வொன்றும் வேண, ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே இல்லை. இருந்தாலும் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா. இல்ல தம்பி, மன்னிச்சிருங்க. சரிண்ணே, உங்களுக்கு எப்போ அட்ரஸ் சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்க. நீங்க ரெடியா இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டு கிளம்பலாம். தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என் வழியை பார்த்துக்கிட்டு நான் போறேனே. இல்லைண்ணே, நான் உங்களை விட மாட்டேன். முரண்டு பண்ணாம என் கூட கிளம்புங்க. நீங்க. நான் பாரமா இருக்க விரும்பல ஷாம். எனக்கு ஒரு வேலை மட்டும் கொடுங்க. சாகர வரைக்கும் உழைக்கிற தெம்பு என் மனசுலயும் உடம்புலயும் இருக்கு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெடியா இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? ஹாஸ்பிடல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க தான் இங்க வைஸ் சேர்பர்சன் அண்ட் ஜிஎம். ரொம்ப துடிப்பான பொண்ணு. மேம், கஸ்தூரி அம்மாவோட பொண்ணுங்கிறத நீங்களே சொல்லுங்க. கஸ்தூரியோட பொண்ணுதான் இந்த ஸ்னேகா. நாசமா போச்சு. இந்த மானக்கேடான வேலையை செய்யறதுக்கு தான் அவ கஸ்தூரி போட்டோவை கட்டி எடுத்துட்டு போனாளா? மானத்தை வாங்குறா. ஆமா அத்தை, நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கிறதையே அவ இப்ப முழு நேர வேலையா செஞ்சுட்டு இருக்கான். சும்மா ரொம்ப பேசாதீங்க. நல்ல காரியம் தானே பண்ணிருக்காங்க. கஸ்தூரி அத்தைய பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய், சும்மா இரு. இதோட கான்சிக்வன்சஸ் தெரியாம உளராத. கொஞ்சம் பேசாம இரு. இவ ஸ்னேகாவோட ஜால்ரா தானே. ஜால்ராவுக்கு சத்தமா அடிக்க மட்டும்தான் தெரியும். நாலு நல்லது கெட்டது தெரியுமா என்ன? ஸ்னேகா, நில்லு. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? உங்க அம்மாவை கொன்ன வந்து முத்துலட்சுமி. அவகிட்ட போய் சேர்ந்ததே எங்களால ஜீர்ணிக்க முடியல. இந்த லட்சணத்துல அவளுக்கு ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணி மீடியா பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படிலாம் பண்ற நீ? இதுல என்ன தப்பு? நல்ல காரியம் செஞ்சவங்கள பாராட்டுறதுல எந்த தப்பும் இல்லையே. அந்த கொலைகாரி முத்துலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணி பேச உனக்கு வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? நல்ல விஷயம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது அத பாராட்டலனா அத்தை வெக்கப்படணும். என்ன அத்தைக்கிட்டே உன் திமிர்த்தனம் காட்டுறியா? ஒரு பெரியவங்க சின்னவங்க விவஸ்தை இல்லாம இவங்களே எதிர்த்து பேசுறியா? நம்ம எதிரி அந்த முத்துலட்சுமி. இந்த அளவுக்கு பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அண்ணி, இன்னொரு பிரச்சனை. இன்னைக்கு பிரதீப்போட அம்மாவும் பாட்டியும் வந்திருந்தாங்க. என்னை மறுபடியும் பிரதீப்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. பேச்சு வாக்குல நீங்க தான் என்ன அங்க கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அம்மாவும் அண்ணியும் அந்த பிரச்சனையை பெருசாக்க காத்துட்டு இருக்காங்க. ஏய் அஞ்சாம்பட, அவங்க என்ன போய் காதை கடிச்சிட்டு இருக்க? ருத்ரா வந்துட்டு போன விஷயத்த போட்டு விடுறாத்த. வேற என்ன செய்வாங்க? நீ உருப்படவே மாட்டியா? என் பொண்ணையும் உருப்பட விட மாட்டியா? எதுக்கடி என் பொண்ண அந்த கேட கெட்டவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன? யாரு கேட்டு கூட்டிட்டு போன? மாமாவை கேட்காம நீ எப்படி கூட்டிட்டு போவ? மாமா தான் காணுமே அத்தை. நான் என்ன பண்ண முடியும்? மாமா இல்லனா என்ன? நான் இருக்கேன்ல.
என்ன கேட்கணும்? நான் என் புருஷன் கிட்ட கேட்டேன். அது தப்பா? அத்த பாத்தீங்களா, உங்க புள்ளையே சரியான சொத்த. அவன் பெர்மிஷன் கொடுத்திருக்கான், இவ போயிருக்கா. ஏண்டா நீயா பர்மிஷன் கொடுத்த? அதுல என்னமா தப்பு? என்ன தப்பா? ஏண்டா அவளே அவன் கூட போய் ஊரை சுத்தி பேரு மான மரியாதை எல்லாம் கெட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. மறுபடியும் அவன் கிட்ட அமுச்சு வச்சிருக்க. என்னடா நினைச்ச நீ? தப்பா பேசாதம்மா. அப்படின்னு உங்க அம்மா கேக்கலப்பா. ஊர்ல 4 பேர் கேக்குறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இந்த பாருங்க, பிரதீப் ஞாபகம் இல்லாம கிடக்குறான். பிரியா பழகுனா பழைய ஞாபகம் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இது ஒரு ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். எல்லாரும் இருக்கும்போது தான் பாத்துட்டு வந்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? பிரியாவை பார்த்ததும் அவன் பாஞ்சு வந்து இவளை கட்டி பிடிச்சு முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டானாமே. மன்னிச்சிருங்கன்னு இந்த பாட்டியம்மா வந்து சொல்லுது. அத கேட்ட காது குழு குழுன்னு இருந்துச்சு. பிரியா, ஐயோ இவங்க பச்சை போய் சொல்றாங்கண்ணா. சத்தியமா அப்படி எதுவுமே நடக்கல. பாட்டியம்மா அப்படி எதுவுமே சொல்லல. ஏன் அண்ணி அபாண்டமா பேசி என் வாழ்க்கையை இப்படி கெடுக்குறீங்க? பிரியா, அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க, நீ விடு. அவங்களால பேச மட்டும்தான் முடியும். வாங்க அண்ணி, நம்ம உள்ள போய் பேசுவோம். என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே, இங்கே சொல்லு. ருத்ரா ஆண்டி என்ன சொன்னாங்க? என்ன மறுபடியும் பிரதீப்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வர சொன்னாங்க. அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க? அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு எல்லாமே என் ஸ்னேகா அண்ணி தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டேன். சரி, நான் சொல்றேன். நாளைக்கு காலையில ரெடி ஆயிரு. நம்ம 2 பேரும் ஐஜி அங்கிள் வீட்டுக்கு போறோம். நீ பிரதீப்ப பாக்குற. ஓகே? ஓகே அண்ணி. என்னது? ஏய், அவளை ஏன் கூட்டிட்டு போனேன்னு நான் ஒருத்தீங்க நின்னு தொண்டை கிழிய கத்திட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்துகிட்டு நாளைக்கு போலான்னு பிளான் போடுறீங்களா? அவ்வளவுதான் அத்த. உங்க மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நடு வீட்ல வச்சு காரி துப்பிட்டாங்க உங்களை அந்த ஸ்னேகா மதிக்கவே இல்ல. உமா, உண்மையை சொன்ன அத்த. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? இப்ப சொல்றேன். ஸ்னேகா, இன்னியோட நம்ம மாமியார் மருமக உறவை மறந்துரு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவும் அறுந்துடுச்சு. மரியாதையா இந்த நிமிஷமே என் வீட்டை விட்டு வெளியே போடி. ஏன் அத்தை இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வீட்டை விட்டு போக முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. டேய், என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவளை என்னன்னு கேள்றா? அவ முடிய பிடிச்சு வெள்ள தள்ளுறா. நீ கொஞ்சம் சும்மா இருமா. என்னது சும்மா இருக்கவா? டேய் ஸ்னேகா, நீ எதுக்கு அத்தை போட்டோ எடுத்துட்டு போய் முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல் வச்சு பேட்டி எடுத்த? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இது தெரிஞ்ச கருணாகர மாமா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? டேய், உன் தங்கச்சிய மறுபடியும் அந்த ஐஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கறா? அத பத்தி கேளுடா. இவள அடிச்ச வெள்ள துரத்துறான்னு சொல்லிட்டு இருக்க. நீ அந்த கருணாகரனை பத்தி பேசி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. இருமா, கேட்டுட்டு இருக்கேன்ல. பெத்த அப்பாக்கு துரோகம் பண்றியே. அந்த கொலை பண்ணது முத்துலட்சுமி தான். அவங்கள வச்சு அத்தைய பத்தி பேச வைக்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீ மரியாதையா வெளியில போறியா இல்ல விளக்க மாத்தால அடிச்சு உன்னை வெளிய அனுப்பவா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா அத்தனை தடவை சொல்லி நான் இந்த வீட்டை விட்டு போகல. நீங்க சொல்லியா போக போறேன்? நீங்க எதால அடிச்சாலும் நான் போக மாட்டேன். பாருமா, இவ எப்படி பேசுறான்னு. சம்பாதிக்கிற திமிரு பேச வைக்குதாத்த. ஆமா, 80,000 ரூபாய் சம்பளம் பேசுது. போதுமா? 80,000 என் கால் தூசிக்கு சமானம். என் கம்பெனில வேலை பாக்குற மேனேஜரோட ஒத்த ஆளோட சம்பளம் அது. பிச்சைக்கார காசு. நீ முத்துலட்சுமி கிட்ட பிச்சை எடுக்கிற காசு அது. அப்படியே உங்க புருஷன் ஒரு வேலைக்கும் போகாம இருக்காரு. நீங்க சம்பாதிக்க தெம்பு இல்லாம தண்டசோறு சாப்பிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க 2 பேரும் என்ன? என்னையும் என் புருஷனையும் பிச்சைக்காரங்கன்னு சொல்றியா? நான் அந்த வார்த்தையை சொல்லல, நீங்களா சொல்லிக்கிறீங்க. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. பாத்தீங்களா அத்தை, என்னையும் என் புருஷனையும் பிச்சைக்காரங்கன்னு சொல்றா. அவ உன்னையும் மதிக்கல உமா. அத்தை, உண்மையை சொன்ன. இப்ப நீ என்ன பண்ண போற? ஸ்னேகா, கருணாகர மாமாக்கு மன உடைச்சல் தர மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டியே. உன்னை அடிக்கலாம் தோணுது. ஸ்னேகா, மாமா இல்லாத நேரமா பார்த்து என் மகளை அந்த அயோக்கிய வீடு கூட்டிட்டு போயிருக்க. உன்னை கொல்லலாமான்னு எனக்கு கோபம் வருது. என்னையும் என் புருஷனையும் பார்த்தா உனக்கு பிச்சைக்காரங்க மாதிரியா தெரியுது? உன்னை வெட்டி போடலான்னு வெறி ஏறுது எனக்கு. அண்ணி வாங்க அண்ணி, சண்டை பெருசாகுது. நம்ம உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க அண்ணி. ஏய் இல்ல, தள்ளி போடி. எங்கடி உள்ள போற? போடி. ஒரஞ்சனா தெரியும். இனிமே இந்த வீட்ல நீ இவள பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. உனக்கு ஒரே ஒரு அணிதான்.
அது இந்த உமா அண்ணி மட்டும்தான். எனக்கு ஒரே ஒரு அண்ணி தான், அவங்க பேரு ஸ்னேகா. உங்க அப்படி என்ன தெரியும்? என்னடி ஏத்து பேசிட்டு இருக்க? நீ பிரதீப் வீட்டுக்கு போக கூடாது. அத்தை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அவன் கிவளாலதான் பாதிக்கப்பட்டவன். அவனை குணப்படுத்தணுங்கிற ஒரு பொறுப்பு பிரியாவுக்கு இருக்கு. இந்த பொறுப்பு பருப்பு செருப்பு எதுவுமே இனிமே தேவையில்லை. என் பொண்ண பிடிச்சிருக்கிற ஸ்னேகா பேயே, என் பொண்ணை விட்டு கீழே இறங்குடி, இல்லனா நான் இறக்கிடுவேன் உன்னை. இனிமே நீ பிரியா கிட்ட பேசவே கூடாது. மா, ஸ்னேகா நீ என்கிட்ட பேசாம இருந்தாலும் நான் பேசுவேம்மா. உங்க அம்மா நான் சொல்றேன், என் பேச்சதான் நீ கேட்கணும். நான் ஸ்னேகா நீ பேச்ச மட்டும்தாம்மா கேட்பேன். ஏய், நான் உன் அம்மா சொல்றேன்டி. நீ ஒண்ணு என் அம்மா இல்ல, போ. ஆமாண்டி, அதான் சத்தியம். அதுதான் உண்மை. நீ என் பொண்ணே இல்ல, நான் உன் அம்மாவே இல்ல, நீ என் ரத்தமே இல்ல. அதனால்தான் என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னை நான் பெத்திருந்தா, நீ ஏன் ரத்தமா இருந்தா எனக்கு நீ விசுவாசமா இருந்திருப்ப. நீ என் பொண்ணே கிடையாது, நீ திவாகரோட பொண்ணு. போடி போ, நீ அப்பா கிட்ட போய் தொலை. அம்மா, என்னம்மா உளறிட்டு இருக்க? நான் உன் பொண்ணு இல்லையா? நான் திவாகரோட பொண்ணு அம்மா. என்னம்மா சொல்ற? என்ன அத்தை உளறிட்டு இருக்கீங்க? பிரியா, அத்தை ஏதோ கோவத்துல சும்மா உளறிட்டு இருக்காங்க. பிரியா, நீ விட. இல்ல அண்ணி, அம்மா உண்மையை சொல்றாங்க. இல்லன்னா என்ன திவாகர் பொண்ணுன்னு எப்படி சொல்லுவாங்க? திவாகரோட பேரு திடீர்னு நீங்க எப்படி வரும்? அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுமா, நான் உன் பொண்ணு இல்லையாம்மா? அண்ணி, நான் உங்க பொண்ணு இல்லையா? நான் உங்க பெத்த பொண்ணு இல்லையா அண்ணி? மா, நான் வயித்துல பொறுக்கலையாம்மா? சொல்லுமா. யாராவது சொல்லுங்களேன், நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? சொல்லுங்க. அம்மா, என்ன ஏமா நீ இப்ப திவாகர் பொண்ணுன்னு சொன்ன? சொல்லுமா. பிரியா, அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்கம்மா. இல்ல, அவங்க இப்ப கோவத்துல சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவங்க நிஜமா தானே சொன்னாங்க. நீ என் ரத்தம் இல்ல, நான் உன்னை பெத்துக்கலன்னு சொன்னாங்கல்ல இப்போ. பிரியா, அப்படி இல்லம்மா. பிரியா, அவங்க ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்கம்மா, நீ கோச்சிக்காத ப்ளீஸ். ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல. இத்தனை வருஷமா இந்த குடும்பம் கட்டி காப்பாத்தின ரகசியம் உடைஞ்சிருச்சுல. இனிமே அது முழுசா உடையட்டும். அவ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்லன்னு அவளுக்கும் தெரியட்டும். உமா உமா உமா, வேண்டாமா ப்ளீஸ், வேண்டாமா. சும்மா இருங்க அத்தை, அவதான் உங்களை மதிக்கல. வேண்டாம். ஸ்னேகா ஸ்னேகான்னு இந்த சதிகாரி பின்னாடியே ஓடுறா. நீங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பெத்த பொண்ணா இருந்தா உங்களை இப்படி கழுத்து அறுத்திருப்பாளா? உங்க ரத்தமா இருந்திருந்தா உங்களை இப்படி அசிங்கப்படுத்துவாளா? ப்ளீஸ், நான் பேசுவேன், என்ன யாரும் தடுக்க முடியாது. ஏ பிரியா, இங்க பாரு, நீ இந்த வீட்டு பொண்ணு இல்ல. இந்த குடும்பத்துல நீ பிறக்கல. ராகவன் உங்க அப்பா இல்ல. ஷியாம்லா உங்க அம்மா கிடையாது.